திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயில் எழுங்கள், நற்சிந்தனைகளோடு எழுந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக சொல்லி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகம் மகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே 25வது பதிகம் திருப்பாசூர் என்னும் திருத்தலம். பெருமன் திருவொற்றியூரை தொழுது போந்து உமையாள் பங்கு உடையார் அமர்ந்த திருப்பாசூராம் பதி அணைந்து உலகு உய்ய இருப்பாரை தொழுது பாடிய இந்த திருப்பதிகம் 11 பாடல்களாக உள்ளது. அம்மையை பசுபதி நாயகி, அப்பர் பாசூர்நாதர். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகனார் காறு கண்டத்தர் கையதோர் சூலத்தர் பாரின் ஓட்டினர் பாசூர் அடிகளே என்று பாடுகிறார். பருந்துகள் அலைக்கும் மண்டையோடு, பருந்துகள் அலைக்கும் மண்டையோட்டினை கையிலே ஏந்திருக்கிறார், கபாலத்தை ஏந்தியிருக்கிறார். அப்படி கவியிலே ஏந்தியவராகிய திருப்பாசூர் தலத்திலே உள்ள இறைவர் என்ன அணிந்திருக்கிறார் என்றால், மனம் வீசும் கொன்றைப்பூ, அடுத்து படமெடுத்து ஆடுகின்ற நாகம், குளிர்ச்சியை தருகின்ற திங்களும், கங்கையாரும், செஞ்சடையிலே வைத்த அழகர். அழகர் அருமையான சொல், அழகர் பெருமான் அழகர். கரிய கண்டத்தர், கண்டங்கருத்தவர், நீலகண்டர் கையிலே சூலத்தை ஏந்தியிருக்கிறார். நாறு என்றால் இங்கே மனம் கமழுகின்ற என்று பொருள். நாகம் என்றால் பாம்பு. காரு கருத்த, பாரின் ஓட்டினர் என்ன சிறுதலை உடைய, அதை மண்டை ஓட்டை உடையவர் என்று பொருள் சொல். திருச்சிற்றம்பலம். எனவே பெருமானிடத்திலே பாடலை பாடி மகிழ்வோம். நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகன காரு கண்டத்தர் கையதோர் சூலத்தர் காரு கண்டத்தர் கையதோர் சூலத்தர் பாரின் போட்டினர் பாசூர் அடிகளே பாரின் போட்டினர் பாசூர் அடிகளே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பாசூர் என்னும் திருத்தலம் சென்று அங்கே பாரின் ஓட்டினர் ஆக கையிலே கபாலத்தை ஏந்தி இருக்கிற பெருமானை, கொன்றை மாலையையும் நாகத்தையும் திங்களையும் கங்கை ஆற்றினையும் அணிந்திருக்கின்ற செஞ்சடை பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி
திருச்சிற்றம்பலம். அனைவரும் வாழ வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமக் கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.